இப்போ வாழைக்காய் வந்து வறுக்க போகிறோம். எண்ணெயில் வாழைக்காய் வேணாம், வறுக்க வேணாம். இப்போ கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டிருக்கேன், அவ்வளோதான். 2 வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் வாழைக்காய்க்கு. ஒரே ஒரு வாழைக்காய் அளவுக்கு தான் போட்டிருக்கேன். ஆல்ரெடி வாழைக்காவை வந்து மிளகாத்தூள் உப்பு போட்டு பரட்டி வச்சுருக்கேன். இப்போ இந்த வாழைக்காயை இதில் சேர்த்துக்கிறேன். லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி தெளிக்கணும், ரொம்ப வாழைக்காய்க்கு தண்ணி சேர்க்கக்கூடாது. இதுலேயே இந்த வாழைக்காய் வெந்துடும். இங்கே பாருங்கள், நான் சும்மா அந்த காரம் சாரணன்றதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சூப்பராக இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் நம்ம வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடும். சிம்பிளாக சூப்பராக ரெடி ஆகிடும் பாருங்கள். மிளகாத்தூள் இந்த மாதிரி முன்னாடியே சேர்த்து வச்சிட்டோம்னா அதோட மிளகாத்தூள் உப்பு எல்லாம் அதில் வந்து சாந்துடும். இப்போ நம்ம வாழைக்காய் ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், சூப்பராக நம்ம வாழைக்காய் வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு. 2 மினிட்ஸ் தான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம வாழைக்காய் வறுவல். அதிகமாக நம்ம தண்ணி கூட சேர்க்கல, சூப்பராக அதை பாருங்கள் வெந்திருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், குத்துறேன் வாழைக்காய் நல்லா நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோன்றதுனால இந்த வாழைக்காய் வறுவல் வெந்துடும். இன்னும் கொஞ்சம் முருகலாக வறுக்கணுன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். லைட்டாக எண்ணெய் சேர்த்து ஆஃப் பண்ணிட்டாங்க போல இருக்குது அம்மா. வாழைக்காயா ஆஃப் பண்ணிருக்காங்களா? கேஸ் இல்லைன்னு நினைக்கிறேன்.